பார்த்தீங்கன்னா நம்ம ராப்ளாக்ஸ் இருக்குல்ல, ராப்ளாக்ஸ் வந்து ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் தான் ஆட போகிறோம். இது நான் யூடியூப்பில் பார்த்தப்போ நல்லா ஃபன்னியாக இருந்துச்சு. பட் ஆனால் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா. இந்த கேம் நான் இது வரைக்கும் விளாண்டதே கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது இது வரைக்கும். அதுக்கு நான் ஒன்றுமே பண்ணாமல் நோ நாலேஜோட வந்திருக்கேன். இப்போ வந்துட்டு மேப் செலக்ட் ஆகிட்டுருக்கு. கேம் என்ன மேப்? இப்போ த பேக்யார்டுன்னு ஒரு மேப்பு, பேக்யார்டுன்னு ஒரு மேப்பில் தான் இருக்கும். யார் இப்போ கேட்சர்னு பார்க்குறாங்களா? நம்ம விடிஜி வசந்தமிழ் கேமிங்கில் தான் இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் பார்த்தேன். அப்போ தான் கண்டுபிடிச்சேன். நான் தான் ஃபஸ்ட்டு வட்டியே நான் தான் இப்போ கேட்சரு. இப்போ நம்ம தான் கேட்சர். என்ன அது ஃப்ரீஸ் ஆகிருக்கு. பாயா யாராவன்? யார் கைசுவேன் பாய் பாயின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து ஓப்பன் பண்ண நான் உங்களை என்ன நான் பண்ணுறேன்னு பாருங்க. ஓகே என்ன ஐஸ் கட்டியில் விட்டா அடைச்சா மாதிரி உட்காந்துருக்கான் அவன். 30 செகண்டில் வந்துட்டு அவங்களாம் போய் ஹைட் பண்ணுவாங்களா? இப்போ நம்ம போய் ரிலீஸ் பண்ணி விடுவாங்க 30 செகண்டுக்கு அப்புறம், அதாவது 20 செகண்டு. அப்போ நம்ம போய் பிடிச்சா அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஒன்றா குறையும் போல் இருக்குது. 5 4 3 2 1 எஸ். இப்போ வெளியே விட்டாங்க. ஏன்னா மரத்துக்கு மேலே ஏதோ கட்டி வச்சுருக்காங்க. எப்படி கைஸ் இதெல்லாம் எப்படி நான் இருந்தேன்? எனக்கே டவுட்டாக இருக்குது. ஓகே, இட்ஸ் அ கேம், நெவர் ஃபர்காட் இட். டேய் எங்கே ஒழிஞ்சிருக்கீங்க? இங்கே வாங்கடா. இங்கே ஒருத்தன் சுற்றிக்கிட்டே இருக்கான் செம்ம ஸ்பீடில். உனக்கு என்ன பைத்தியம் முடிஞ்சிருச்சா எதுவும் தெரில உனக்கு. ஏதோ ராபாக்ஸ் யூஸ் பண்ணுறான் போல. அங்கே ஏதோ வீடு மாதிரி இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். வேறு இருப்பாங்களா? அடணும் நப் யாருமே இல்லை. இவன் எப்படி பறக்கிறான்னு தெரில கைஸ். இவன் ஏதோ ரோபாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு பீரோ மாதிரி இருக்குது. இவன் யாரா? ஹூ ஆர் யூ மேன்? ஓகே, எல்லாரும் அந்த பீரோ மேலே நிற்கிறாங்க. பீரோ மேலே எப்படி ஏறினாங்க? ஐயா மாட்டிக்கிட்டான் ஒருத்தவன். மாட்டிக்கிட்டாப்ல. மாட்டிக்கினாரு ஒருத்தர் அவரை காப்பாற்றணும் கர்த்தரு. என்ன கைஸ் நான் மாட்டிக்கிட்டேன்ப்ப. பிஜிஎம்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இங்கே ஒருத்தவன் நிற்கிறான், பார்த்துட்டேனா? இவன் யாரா அவன்? இந்த ஸ்பீடில் ஃப்ரிங்குன்னு பறக்கிறான். சரி நம்ம உள்ளே போய் பார்ப்போம். என்ன அது எப்படிடா ஏறுறது இல்லை? ஓகே, நம்ம வின் ஆகனா கூடன்னு தெரில. இல்லை இது என்ன ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, ஒன்றுமே கண்ணும் தெரில ஒரு மண்ணும் தெரில. இங்கே ஒருத்தன் வரான் பார்த்துட்டேன். இவன் தான் அன்றைக்கி வந்து பாயின்னு கத்திருக்கான். நம்ம அங்கே இதில் இருக்கும்போது அந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்கள்ல, அப்போ வந்து இவன் தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான். எஸ், ஒருத்தவனை நான் நாமினேட் பண்ணிட்டேன். பட் ஆனால் 1 செகண்டுக்கு இப்போ தான் ஒருத்தவனையே நான் நாமினேட் பண்ணுறேன். இங்கே நீ மட்டும் என் கையில் மாட்டிடுறா, உன்னை வச்சு ஃபன் பண்ணுறேண்ணா. அங்கே பார்த்தீங்களா மேலே நிற்கிறான். அவனுக்கு தெரியாமல் எப்படியாச்சும் போவாங்க. இந்த சைடில் இதில் அழுத்தினாக்கா ஜம்ப் ஆகுது. ப்ளூ கலர் கார்பெட் மாதிரி இருக்குது. இதில் பண்ணி பார்ப்போம். அவன் அங்கே நிற்கிறான். இங்கே பாட்டுக்கு பின்னாடிலேருந்து ஷட் தேவலமாக வந்து விழுந்தேன். ஓகே அவன் நான் கீழே வந்துட்டானா என்ன? இல்லை இவன் மட்டும் எப்பட்றா அந்த இடத்துல பறக்கிறான், கீழே ஒளியலாம், காசெல்லாம் தூக்கி போடுறான். ஆனால் ரிச்சாக இருப்பான் போல இருக்கு. அது இன்னும் 22 செகண்ட்ஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ரவுண்டில் நம்ம வந்து அவுட்டு. ஆனால் 22 செகண்ட்ஸ் வச்சு ஒருத்தவனை கூட பிடிக்க முடியாது. ஆனால் எங்கே போய் ஒழிஞ்சானுங்க?
5 செகண்ட் தான் இருக்குது. எஸ், வி ஆர் அவுட். ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இது வரைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வாட்டி ப்ளே பண்ணுறதுனால ஊற்றிக்கிச்சு. ஓகே, அடுத்த மேட்சா? ஓகே ஓகே, வயசுது. திருப்பியுமா? திருப்பியும் இதே வருது. இந்த வாட்டி நான் வரக்கூடாது ப்ளீஸ். ஏன்னா குரங்கு மாதிரி தவிட்டு இருக்கா. 50cc மாமா அப்படின்னு ஒருத்தவ தான் இதாக இருக்கா, கேச்சர் போல இருக்கு. இங்கே இருக்காருங்க பார்த்தீங்களா, 60cc மாமாவா? அது பேர்லாம் எனக்கு தெரில. பாய் இந்த மாதிரி தான் வெறுப்பு ஏற்றிட்டு நான் இருக்கும்போது. ஓகே, பேக்யார்டு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு அவங்க ஒழிஞ்சா மாதிரியே நம்ம வந்து அந்த கபோர்டில் ஒழிஞ்சா நம்ம மாட்டாமல் இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ட்ரை. கபோர்டு எங்கே? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஹைடிங் ப்ளேஸ் மாதிரி இருக்குது. இது பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ வெளியிலேருந்து பார்த்தோன்னா எதுவுமே தெரில. இதே இடத்துல அப்படியே அமைதியாக கப்பு சுப்புன்னு உட்காந்துருந்தோன்னா வச்சுக்கிங்களேன், நம்ம தான் வின் ஆயிரும். ஓகே, இல்லை ஸ்பெக்ட் பண்ணலாங்க. இது நீங்கள் இந்த சைடில் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸ்பெக்டேட் இட்டு அப்படின்னு. இதை நீங்கள் அப்படி கிளிச்சிங்க அப்படின்னா யார் கேட்சரோ அதை நீங்கள் ஸ்பெக்ட் பண்ணலாம். பக்கத்துலேயே ஒருத்தவன் நிற்கிறான், அதை கூட பிடிக்காமல் அப்படியே நிற்கிறான் பாருங்களேன். இவெல்லாம் எவன் வந்து கேட்சராக வச்சானோ. இவனை நம்ம வெளியே நின்றா கூட பிடிக்க மாட்டா போல இருக்க. சாப்பிட்டுட்டே விளாடுவாளோ. ஸ்பெக்டிங் வந்துட்டு ஐஸ் பால் மாதிரி ஒன்று த்ரோ பண்ணாங்க. ஐஸுங்க ஒன்றுமே பிடிக்காம அவங்க பாட்டுக்கு வேறு இடத்துக்கு வரான். இதெல்லாம் என்ன அது? இதெல்லாம் நியாயமா சொல்லுங்கள்? அவ்வளோதான், முடிஞ்சு அவுட்டு. அவன் மண்டை மட்டும் அந்த ஸ்டோவுக்குள்ளே போணுச்சு பார்த்தீங்களா? ஓகே, இங்கேயும் ஏதோ பிளேஸ் இருக்கு போல இருக்கு. இங்கே போகிறோம். இதுனா மேலே. நல்ல வேலை இந்த பிளேஸ் நம்மளுக்கு தெரியாது. நல்ல வேலை நம்ம இங்கே ஒளியில, அதான் முக்கியம். இன்னும் 2 நிமிஷம் தான் என்கிட்ட சம்திங் இருக்குது. எஸ், கண்டிப்பாக நம்மளாட்டி வின் ஆக முடியும். இந்த இதில் நம்மளாட்டி வின் ஆக முடியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வின் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இல்லை வின் ஆக மாட்டேன்னு நினச்சிங்க அப்படின்னா ஏய் முடிஞ்சிருச்சு. ஓகே, நியாஸ் ஃபயர் இட்ஸ் நாட் அவுட். எஸ், திருப்பியும் ஒரு மேட்ச்சு. இதான் லாஸ்ட் மேட்ச்சு. திருப்பியும் பேக்யார்டு வந்துடக்கூடாது. இந்த ஒர்க் ஷாப்னு ஒன்று வந்திருக்கு. ஓகே, நியூ மேப். யாரு? நான் மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு ரவுண்டில் நம்ம வந்துட்டு அவுட் ஆயாச்சு, ஒரு ரவுண்டில் நம்ம வின் ஆயாச்சு. ஓகே, பிஃப் கோல்னு ஒருத்தவங்க. இவனா ஜோக்கர் மாதிரி ரொம்ப மோசமாக இருக்கான் ஜோக்கரோட. ஓகே, எஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ், ஸ்டார்ட் ஆச்சு. இதை நான் விடிஜி இதில் பார்த்தேன். விடிஜி வந்துட்டு ப்ரோ வந்துட்டு எங்கே ஒழிஞ்சார் அப்படின்னா சம்வே அடணும். ஓகே, மேலே போய் பார்ப்போமா? மேலே அந்த பைன் டப்பா போய் உள்ளே உட்காந்துக்கலாமா? சம்திங் எங்கேயோ இந்த கட்டை மேலே என்ன பறக்குறோம். அந்த கட்டை மேலே காலை வச்சாக்கா வாட் இஸ் மேஜிக்? வாட் மேஜிக் இஸ் ஹியர் ஹேப்பனிங்? இது மேலே ஏற முடியாது நாட்டியே. அதனால் நம்ம விடிஜி ப்ரோ ஒழிஞ்ச மாதிரியே இங்கே ஓட்டையில் போய் பூந்துப்போம். ஓட்டையில் போய் பூந்துக்கிட்ட விடிஜி ப்ரோ வந்துட்டு அவங்க கசினோட விளாண்டுருந்தார். அது உண்மையாகவே ஃபன்னாக இருந்துச்சு. அவரோட கசினை வச்சு நிறையா சீரியஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹைட் அண்ட் சீக்கு, அடுத்தது அந்த ஒரு பசில் கேம் மாதிரி போட்டிருந்தார் விடிஜி. அதுவும் நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு விடிஜி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கேயே ஒழிஞ்சிருப்போம். சேஃப்டிக்காக ஸ்பெக்டியாட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவன் பாக்ஸ் கிட்டே வந்தான் அப்படின்னா நான் தலை தெரித்து ஓடிடுவேன். அதனால்
இது மேலே ஏற முடியுமா? ஓகே, இதெல்லாம் உள்ளே போண்டான் ப்ரோ. நம்ம வந்துட்டு அந்த பைன் டப்பாக்குள்ளே ஒளியலான்னு பார்த்தோம்ல, அதே இடத்துக்கு அவன் இப்போ வந்தான். இப்போ இங்கே தான் நிற்கிறான். ஓகே, அங்கே ஒருத்தன் நின்றுட்டுருக்கான். அவன் இப்போ கண்டிப்பாக சாவ போகிறான் பாருங்களேன். ஐ திங்க் நம்ம இருக்கிற இடத்துக்கிட்ட வந்தான். இவன் அந்த கோழி வாயா வந்துட்டு வந்திருந்ததுனால இவன் கோழி வாயா செத்துட்டான். நான் கிடையாது செத்துது. ஓகே, கோழி வாயா செத்துட்டான். அதாவது 10 மெம்பர்ஸுக்கு வந்து 6 மெம்பர்ஸ் அவுட்டு. ஒன்றும் 6 இல்லை 10 மெம்பர்ஸுக்கு வந்துட்டு இப்போ 6 மெம்பர்ஸ் வந்துடுச்சு. அதாவது 4 மெம்பர்ஸ் ஆர் அவுட்டு. இதெல்லாம் நம்ம ஒளியலை. இங்கே ஒருத்தன், இங்கே 2 பேரும் கண்ணா லட்டு திங்க ஆசையா அந்த மாதிரி தான் இருக்குது. சத்ரான் ஒன்று 5 மெம்பர்ஸ். எஸ். இந்த மாதிரி காயின் எடுக்கிறாங்களே, இந்த காயின் வச்சு நம்மளாட்டி என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு தெரிஞ்சாக்கா சொல்லுங்கண்ணா கமெண்ட் செக்ஷனில். ஆனால் இதே பேரில் இருக்குது ஸ்பேனரு. ஓகே, இன்னும் 2 நிமிஷம் இருக்குது கைஸ். பொட்டிக்குள்ளே போய் பண்ண போகிறோம். இந்த கேம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் விளாடும்போது பி கேர்ஃபுல். பொட்டிக்கடை ஒழிஞ்சிங்க அப்படின்னா கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. சப்போஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெக்டிங் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு தப்பிச்சிக்கலாம். ஆல்வேஸ் ஸ்பெக்டிங் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெக்டிங் பண்ணாமல் விளாட்லாம். ஓகே, நான் இந்த சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படியே லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பாருங்கள். லாஸ்ட் ரவுண்டு இந்த கேம்ல நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டுபிடிப்பானா மாட்டானா அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, டைம் ரிமைனிங் வந்து 45. அதாவது நம்ம எதுக்கிட்ட நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு இதுலேருந்து இப்படி வந்தீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. அதுக்கிட்டே தான் நிற்கிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்று 30 செகண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஓகே, we can do it. we can. இவன் அதை போய் மூந்து பார்த்துட்டு இருக்கான். இதுன்னா அது டயர் நம்ம ஊரில் நம்ம கால் சைஸு கூட இருக்காது. ஏன்னா இது நம்மளோட வீடு சைஸ் வரைக்கும் இருக்கும் போல இருக்க. இதே பெருசில் இருக்குது. ஓகே, 10 செகண்ட்ஸ் வந்துச்சு. Two, 1. Yes, we are the win. Won it. 4 பேர் தான் இருந்திருக்கோம், அதில் நம்ம ஒன்று. எஸ் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த கமெண்ட் பண்ணி விட்டுடுங்க இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. பாய் ஃப்ரம் கேமிங் கலாட்டா 2.0.